Hi friends, welcome to Indu's Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ரொம்ப டேஸ்டான வடகரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நிறைய பேருக்கு இந்த வடகரி ரொம்ப பிடிக்கும், பட் செய்யறதுக்கு கொஞ்சம் வேலை அப்படிங்கிறதுனால தான் நிறைய பேர் செய்யறதுக்கு யோசிப்பாங்க. இந்த மெத்தட்ல செஞ்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். இதை செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் மெஷரிங் கப்ல அரை கப் அளவு கடலைப்பருப்பை நல்லா கழுவிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறின கடலைப்பருப்பை மட்டும் மிக்சி ஜார்ல மாத்திட்டு இது கூட அரை டீஸ்பூன் சோம்பு, அரை டீஸ்பூன் சீரகம், 2 வரமிளகாய், கூடவே இதுக்கு தேவையான அளவு உப்பு, அரை டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து தண்ணி எதுவுமே எக்ஸ்ட்ராவா சேர்க்காம கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி அரைச்சிருக்கணும். இப்போ தோசைக்கல் நல்லா சூடானதுக்கு அப்புறமா எண்ணெய் நல்லா தடவிட்டு நம்ம ரெடி பண்ண மாவை ஒரே உருண்டையா உருட்டிட்டு இந்த மாதிரி உங்களோட கையை ஈரம் தொட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி அடை மாதிரி தட்டி விட்டுக்கோங்க. அடை தட்டினதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி 3-4 இடத்துல இந்த மாதிரி ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ ஈவனா வெந்து வரும், சீக்கிரமாவும் வேகும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமா 2-3 ஸ்பூன் அளவு ஊற்றி 3-4 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி விட்டு திரும்ப ஒரு 3 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு அடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்மளுக்கு இது சூடா இருக்கும் போது சின்ன பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப சின்னதா இருக்கணும்னு இல்லை, கொஞ்சம் பெருசா கூட நீங்க பிச்சு போட்டுக்கலாம். இப்போ இது தனியா இருக்கட்டும். அடுத்தது குக்கர்ல 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிட்டு ஒரு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, அன்னாசிப்பூ, கூடவே அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாமே பொரிஞ்சதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெங்காயம் பாருங்க இந்த அளவுக்கு நல்ல நிறம் மாறி வதங்கினதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளி, கூடவே 1 பச்சை மிளகாயை நல்லா பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே இந்த வடகரிக்கு தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் கல்லுப்பு சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இதில் அரை டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்து 2-3 நிமிஷத்துக்கு வதக்கிக்கணும். மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போனதுக்கு அப்புறமா இதில் ஒரு 3 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். இந்த மாதிரி இது நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம் இல்லையா வடை, அதை அப்படியே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ப்ரெஷர் குக்கரை மூடி விசில் வச்சு மீடியம் ஹீட்டில் 3 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. 3 விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர் எல்லாமே கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக வடகரி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட வடை கொஞ்சம் பெருசாக போட்டிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே லைட்டாக அழுத்தி விட்டிங்கன்னா ஈவனாக உடஞ்சி வந்துடும். இப்போ லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளான ரொம்பவே டேஸ்டான வடகரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, இடியாப்பம்னு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம வீடியோஸ்ல உடனே வரும்.